ரெப்கோ வங்கியினுடைய வாடிக்கையாளர்களாகிய எஜமானர்களே, இந்த வங்கியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற வங்கியின் மேலாளர் அவர்களே, சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்களே, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸுடைய பொறுப்பாளர்களே, மைக்ரோகிரெடிட் பொறுப்பாளர்களே, இந்த தேசத்திற்கு பல்வேறு வகையில் உதவி செய்து இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக பாடுபட்டுள்ள சகோதரர்களே, இந்த வங்கியை கொண்டு வருவதற்கும் பல்வேறு சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்ற இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பேரவைத்துறை மாவட்டத்திலே அத்தனை பேருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வங்கியை பற்றி மேலாளர் அவர்கள் சொன்னார்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்து பர்மா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு வறட்சியின் காரணமாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இங்கே உள்ள இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த நாடு பர்மாவும் சரி இலங்கையும் சரி இந்தியர்கள் மிக சிறப்பான ஒரு நாடாக ஆக்கி உலகத்திலேயே அதிகமான வருவாயை தேடக்கூடிய தேயிலையை இலங்கையில் உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள் இந்திய தமிழர்கள். அப்படிப்பட்ட இந்திய தமிழர்களும் சரி பர்மாவில் வளம் கழிப்பதற்காக பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்த இந்திய தமிழர்கள் ஒரு காலத்தில் அவர்களுக்கு எந்த விதமான உரிமைகள் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே திடீர்னு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். பர்மாவிலிருந்து எந்த விதமான முன்னறிவிப்பு அனுப்பப்பட்டார்கள். அதே நேரத்தில் 1964ஆம் ஆண்டு ஸ்ரீமான் சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் இந்தியர்களை இங்கே அனுப்பப்பட்டார்கள். இம்மாதிரியாக திடீரென பர்மாவிலிருந்து இலங்கையிலிருந்து வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து இந்திய தமிழர்கள் இங்கு வந்த காரணத்தினால்